ஸோ இப்போ கூகுள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணுங்கள், இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்கள் மொபைல் வேலை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க, நம்ம வாலண்டரி ஆக்ட் தான். ஸோ நம்மள தான் போய் இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏன் என்ன வாலண்டரி ஆக்ட்னா அது ஃப்ரீயாக கிடைக்குது. இதே கூகுள் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணாங்கன்னா நம்மளே வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னும் போது இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் ப்ரைவசி தான் அது ஃப்ரீயாக கிடைக்குது. இட்ஸ் நாட் ஃப்ரீ. ஓகே. இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் ப்ரைவசி யூ ஆர் கெட்டிங் இட். அதுதான். ஸோ நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கே தவிர லீகலாக இதில் வந்து ஆல்ரெடி கூகுள் வெல் ப்ரிப்பேர்டு இதில் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ நம்ம மென்டலாக வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இதில் போச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை அப்படின்றது. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் சார். நம்ம 2 பேருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட போட்டோஸை ஒரு சைனா கம்பெனி ஒரு ரோபோட் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பொண்ணோட உதட்டு கீழே இருந்த மச்சத்தை கூட அவன் விட்டு வைக்கல, அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த பொண்ணு அதுக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்த மாதிரி பார்த்தோம். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் இந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்கு தானே? 100% வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. இப்போ பாத்தீங்க அந்த ரோபோட் கூட செக்ஸ் ரோபோட்னு நினைக்கிறேன். கரெக்ட்ங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு வேணும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது உங்களோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு அதை தெரியறதை விட வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு உங்களை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ உங்களோட பாடி ப்ரொஃபைலிங் மட்டும் இல்லாமல் உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றதும் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எந்த டைமில் எப்படி இருப்பீங்க, காலையில் எப்படி இருப்பீங்க, மத்தியானம் எப்படி இருப்பீங்க, ஈவினிங்கில் எப்படி இருப்பீங்க அப்படின்ற அந்த கேரக்டர் மூட் செட்டிங்ஸ் வரைக்கும் தெரியும். ஏன்னா பிகாஸ் நம்ம கையோட ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம மொபைல். இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் ஆர்கன் அப்படின்றதுனால. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்களுக்கு நிறைய தெரியும். இன்கேஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை அப்படின்னும் போது ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணி இதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணலாம் அதுக்கு. ஸோ இன்ஃபியூஸ் பண்ணது உங்கள் கேரக்டர் கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்குள்ள இதுதான் வந்து இன்னும் லைக் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்னு நம்ம எடுத்துப்போம். அந்த செக்ஸ் ரோபோட் வந்து அப்படி ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கரெக்ட். தெரியாமலே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் தெரிஞ்ச மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுங்க. எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்க, எங்கேயாவது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் யூஸ் பண்ணாங்கன்னா எப்போ தெரிய வருதோ அப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்.